அனைத்து கட்சி கூட்டத்தை ஸ்டாலின் நடத்தி இருக்கிறார். நாட்டில் ஒரு முட்டா ஒரு 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 அரசியல் கட்சி கூட அறிவாளி இல்லையா? எல்லாமே முட்டா பயிர்களா? ரெண்டே ரெண்டு அறிவாளிங்க இருந்திருக்காங்க. பாஜகவும் நாம் தமிழர் இந்த ரெண்டு அறிவாளிங்க தான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. ஏன்னா அந்த கூட்டம் வெறும் அனைத்து கட்சிகள் கூட்டம்னா போகலாம். வெறும் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லலையே. எம்பி தொகுதியையும் எம்எல்ஏ தொகுதியும் மறுசீரமைப்பு பண்ணி இருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக அரசியல் கட்சி கூட்டம்னு சொன்னால் ஒரு மண்டையில் மூளை இருக்கிற ஆள் போய் அதில் சேரலாமா? இல்லை அதில் நீங்கள் கலந்துக்கிறலாமா? யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் சென்சஸே முடியலையா? கணக்கெடுப்பு தொகையே முடியலை, அதுக்குள்ளே நீ தொகுதி மறுசீரமைப்புக்கு போகிறையே. கணக்கெடுப்பு முடிஞ்சு கணக்கெடுப்பு வரணும், அதில் தமிழ்நாட்டோட ஜனத்தொகை குறைஞ்சிருக்குன்னு கணக்கு வரணும். குறைஞ்சதுக்கு தகுந்தபடி பார்லிமெண்ட் இதையும் சட்டசபை இதையும் மாற்ற போகணும்னு மத்திய அரசாங்கம் சொல்லணும். அப்போ தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நீ கூட்டத்தை கூட்டணும். இப்படி ஒரு முட்டாள்கள் அவர் தான் திரும்ப ஸ்டாலின் அவர் ஒரு இடமும் தெரியாது. வைகோ சொன்னபடி ஒரு இது இலங்கை பிரச்சனைனா இது சிலானான்னு கேட்பாருன்னு வைகோ சொன்னபடி அவருக்கு தான் ஒன்றும் தெரியாதுப்பா. நீங்கள் போய் அந்த கூட்டத்தில் போய் தலைமை தாங்குறீங்கன்னா நாட்டில் அரசியல் கட்சி ரெண்டு அறிவாளிக்கு மேலே யாரும் இல்லையா? நாம் தமிழரும் பாஜகவும் தான் அறிவாளிங்க. ரெண்டு பேரும் போகாமல் விட்டாங்க. அதிமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு சிந்திக்கிற சக்தி போயிடுச்சாப்பா? அதுதான் கேட்குறேன். ஒரு பெரிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டமாக 45 கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் கமிஷனால் பதிவு செஞ்சுருக்காங்க. தேர்தல் கமிஷனில் பதிவு செஞ்ச 45 கட்சிக்கும் கொடுக்கணும்ல. நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம்ல, எங்களுக்கு ஏன் கூப்பிடல? ஸ்டாலினுக்கு தெரியும். நாக்கப்படுங்கிற மாதிரி மீட்டிங்கில் கேட்போன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். இவங்க வந்தால் கெடுத்து விட்டுருவாங்கயா, இவன் வந்துக்கிட்டால் எல்லாத்தையும் விழிப்புணர்வு கொடுத்துருவான். நம்ம ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், கட்சிகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். 2026 தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்காக கூட்டத்தை நடத்துகிறோம். எவனும் உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களையும் அழைக்கவில்லை ஸ்டாலின் அவர்களே. இது தேர்தல் கமிஷனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு தானே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த அனைத்து கட்சி கூட்டம்னா ஏன் கொடுக்கல? நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்போம். இங்கே கேட்டுட்டு வெளிநடப்பு பண்ணிடுவோம். மற்றவங்கெல்லாம் கலந்துக்க மாட்டாங்கன்னாங்க. நாங்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி கேட்டுட்டு வெளிநடப்பு செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் கூப்பிடல, நல்ல வேலை தப்பிச்சிங்க. அதுக்கு அடுத்தது அனைத்து கட்சி கூட்டம். தேர்தல் கமிஷனில் பதிவு செய்த கட்சிகளுக்கு கூப்பிடணும். எதுக்கு நீங்கள் வீரமணியை கூப்பிட்டீங்க? எந்த மூஞ்சியோட போய் வீரமணியை கூப்பிட்டீங்க? வீரமணி பதிவு செய்யப்பட்ட கட்சியா? திகாங்கிறது ஒரு இயக்கம்தான், அது ஒரு கட்சி அல்ல. ஈராவே அது பதிவு செய்யலை. அப்படி இருக்கும்போது பதிவு செய்யப்படாத கட்சியை எதற்காக ஸ்டாலின் கூப்பிட்டீர்கள்? அப்போ உங்களுக்கு யார் வேண்டியவங்களோ அவங்களுக்கு அரசியல் கட்சின்னு வச்சுக்குவீங்களா? எந்த முகத்தோடு கூப்பிட்டீங்க வீரமணி அங்கே என்னென்னமோ பெருசாக தெரியாது. இதில் கலந்துக்கிறாதவங்க தமிழ்நாட்டு பாதுகாப்பை காப்பாற்றுவதற்கு தவறி விட்டார்களா? சிறப்பாக தேவையான நேரத்தில் சரியான முடிவெடுப்பதற்காக அனைத்து கட்சிகளையும் இங்கே வரவழைத்துள்ள நிலையில் இதை புறக்கணித்தவர்கள் இனியாவது தமிழ்நாட்டு இது ஒரு கட்சியினுடைய கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், மாநிலத்தினுடைய உரிமைகள் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் பங்கேற்க தவறிவிட்டோம் என்பதை பிறகாவது உணர வேண்டும். முட்டாள்கள் கூட்டத்தை போட்டுக்கிட்டு இதில் கலந்து பாதுகாப்பை தவற விட்டார்கள்னா எமையா மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கான். நீங்களா ஒரு முட்டாள்கள் கூட்டத்தை போட்டுட்டு நீங்களா மாற்ற போகிறான்னு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இதில் அடுத்தது விஜய் கட்சி. விஜய் ஒரு அறிக்கை வர்றாரு. விஜய் என்ன அறிக்கை வர்றாரு தெரியுமா? இதெல்லாம் ஒரு மக்கள் பிரச்சனையா, இதுக்காக ஒரு கூட்டம் போடணுமா அப்படிங்கிறார் விஜய். நீங்கள் அங்கே இத்தனை பேர் இருக்கிறவங்கெல்லாம் எம்பியாக போய் அங்கே பொம்மை மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் என்ன இதை மாற்ற போகிறான்னு சொல்லிக்கிட்டு ஏன் இதை நேரத்தை வீணடிக்கிறீர்கள்ங்கிறார். அப்போ எதிர்க்கிறார். இதெல்லாம் ஒரு மக்கள் பிரச்சனை. அப்போ நீங்கள் உங்கள் கட்சி பிரதிநிதியை கூட்டத்தில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இல்லாத ஒரு விஷயத்திற்கு கூட்டத்தை கூட்டி நாட்டு மக்களை முட்டாளாக்குகிறீர்கள். மற்றவங்க சொன்னாங்கல்ல, பிஜேபியும் நாம் தமிழரும், அது மாதிரி நீங்கள் சொல்லணும்ல, சிந்திக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால். இவர் ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த பக்கம் புஷி ஆனந்தை போய் கலந்துக்க சொல்லிட்டேன். புஷி ஆனந்த் அங்கே போய் என்ன பேசுகிறாரு? சரியான ஆள் விஜய்க்கு. அவர் ஒரு ஜீரோனா இது டபுள் ஜீரோவாக இருக்குது. புரோக்கர் வேலை, ரியல் எஸ்டேட்டு புரோக்கர் வேலை பாண்டிச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்த ஆளை கொண்டு அந்த அரசியல் மேடையில் விட்டால் என்ன ஆகும்?
தென் மாநிலத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா? அவன் சொன்னான் தென் மாநிலத்தில் பாதிப்பு ஏற்படும்னு. எண்ணிக்கையை குறைக்கக்கூடாதான், இதே எண்ணிக்கையை தான் வைக்கணுமா? அதுதான் மத்திய மந்திரி சொல்லிட்டாரு, எண்ணிக்கை குறைக்கிறதுக்கே வேலை இல்லைப்பா, அதுக்கு நேரமும் இல்லைப்பா, எண்ணிக்கை குறைக்கிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திரும்பி முட்டாள்தனமாக எண்ணிக்கை குறைக்கக்கூடாது, அதே எண்ணிக்கை தான். நீங்களாம் முட்டாள்கள் மாதிரி ஏன்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்மந்தப்பட்ட மத்திய அரசாங்க அமைச்சரே சொல்லிட்டாரு, குறைக்கிறதுக்கான எண்ணமே இல்லைன்ட்டாரு. இன்னமும் சென்சஸும் முடியலை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்தியாவிலேயே இப்படி முட்டாள்களை நான் பார்த்ததில்லப்பா. இப்படி நீங்கள்லாம் நாட்டை ஆளணும்னா குட்டி செவராய் நாடு. இப்படியா ஒரு 4ஆம் கிளாஸ் படித்தவனுக்கு இருக்கிற அறிவு ஒருத்தனுக்கு இல்லையா? அரசியல் கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு யாராச்சும் சிந்திக்கிறீங்களா? யாராச்சும் சிந்திக்கிறீங்களா? இந்த ஸ்டாலின் அவருக்கு தான் ஒன்றும் தெரியாது, நீங்கள்லாம் சிந்திக்கிறீங்களா? எதுக்காக கூட்டம் வச்சிங்க? இதில் மேடிக்கு பெருசாக பேசுகிறார் கமலஹாசன். அவர் எப்போவுமே குழப்பம், அவர் பேசுகிறது அவருக்கே பிடிக்காது. இந்தியா அப்படின்னு இந்தியா அப்படின்னு கேட்க வச்சிடாதீங்கன்ட்டு பேசிட்டு உட்காந்துட்டு அவர் பேசுகிறது எப்போவுமே அவருக்கே புரியாது, மற்றவங்களுக்கெல்லாம் அங்கே உட்காந்துருந்தவங்களுக்கு புரியல என்ன சொல்கிறாரு இவருன்னு. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்தியாவை இந்தியா அப்படின்னு கேட்க வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டார். அதுதான் அதை ஒரு குழப்பி என்னென்னத்தையோ சொல்லியிருக்காரு. இப்போ கேட்டவங்க யாருக்குமே ஒன்றும் புரியலை. ஸோ முட்டாள்கள் கூட்டத்தில் அவரும் சேர்ந்துட்டார். அதுக்கடுத்தது யார் யார் பேசுனாங்கன்னு பார்க்கணும்ல. இது அனைத்து கட்சி கூட்டத்தில் இது ரொம்ப முக்கியம். யார் யார் உருப்படியாக பேசுகிறா, யார் யார் முட்டாள்தனமாக பேசுகிறான்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதில் அடுத்து அதிமுகவுக்கு வாங்க. ஜெயக்குமார் போய் கலந்துருக்காரு. உள்ள முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்கிறோம் அப்படின்ட்டாங்க. உள்ளே போய் ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பிடிச்சி உள்ளே தள்ளிடுவாங்க. எல்லாம் 1000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சு வச்சுருக்காங்க முன்னாள் மந்திரி எல்லாம். அதனால் ஸ்டாலின் இப்போ கேஸை போட்டால் இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து கேஸை போட்டுருவாங்க. அதனால் அவருடைய தீர்மானத்தை வரவேற்கிறோம் அப்படின்ட்டு ஜெயக்குமார் வெளியில் வந்து என்ன பேசுகிறார்? என்ன ரெட்ட வேஷம் போடுறீங்களா? தொகுதி மறுசீரமைப்பு யார் பண்ணுறா? அதுதான் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்களையா, அப்புறம் ஏன் ரெட்ட வேஷம் போடுறீங்களா அப்படின்னு வெளியில் வந்து பேசுகிறேன். மத்திய அரசு எந்த ஒரு தாக்கீதும் இல்லை. அதே போன்று தொகுதி மறுவரை செய்வதற்கு அதற்குண்டான நிதியும் ஒதுக்கப்படல. அதாவது மத்திய அரசு எந்த தாக்கீதுன்னு சொல்ல, தொகுதி மறுவரை செய்யல. 2026 வரையில் இந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணப்படும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு தொகுதி மறுவரை செய்து மக்கள் தொகை கணக்கெடுக்குன்னா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆகிற சூழ்நிலையில் எதுக்கு இந்த அவசரம்? நாங்கள் தீர்மானம் இதை உள்ளே பேசியிருக்கலாமே. கூட்டத்துக்குள்ளே எல்லா தீர்மானத்தையும் வரவேற்கிறோம்ங்க. இப்படி ஒரு நடிப்பு அதிமுக. நீங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, நீங்கள் தானே நாகப்படுங்கிற மாதிரி கேட்குறேன். வெளிநடப்பு செய்கிறேன், அவன் கூட்டத்தில் இருந்து செஞ்சுருக்க வேணாமா? வெளிநடப்பு செய்யலையான்னு கேட்குறதுக்கு துப்பு இல்லை. அவங்களும் அப்படி ஜாலியாக அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அன்புமணி சொல்கிறாரு அந்த மீட்டிங்கில், தென் மாநில முதல்வர்களை எல்லாம் இவர் போய் சந்திக்கணும். முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைப்பான். நீ பைத்தியக்காரனா, ஏன் அவர் தென் மாநில முதல்வரும் படித்தவன்ப்பா, படித்தவனில் முட்டாள் நிறையா இருக்கான். தென் மாநில முதல்வர்கள்லாம் படித்தவர்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா இந்த எதுக்கு அரசியல் கட்சி வச்சுருக்கான் முட்டாள், போய் பேசுங்க. இங்கே அவங்களுக்கு தெரியாது. கேரளா முதலமைச்சருக்கு தெரியாதா? பினராயி விஜயனுக்கு தெரியாதா? அவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, எங்களையா வந்து பார்க்குறேன்னு விரட்டி விடுவாங்க. இவங்களுக்கு தெரியாதா? சந்திரபாபு நாயுடுக்கு நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களையா, உங்களுக்கு மண்டையில் மூளை இல்லையான்னு உங்களை திருப்பி எடுப்பாங்க. போய் பாருங்கள், தெலுங்கானா முதல்வர்லாம் வரமான உங்கள் இந்தியா கூட்டணி தானே, காங்கிரஸ் போய் பேசி பாருங்கள். இங்கே காரி துப்பி விரட்டி விடுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். உங்கள் கர்நாடக முதலமைச்சர் அவரும் இந்தியா கூட்டணி தானே, போய் பேசி பாருங்கள். ஏன் நீங்கள்லாம் இதை போட்டுக்கிட்டு அலையிறீங்க அரசியல் கட்சி தலைவர்னு கேட்பாங்க. அவங்க பார்ப்பான்ல, இப்படி ஒரு முட்டாள்கள் இந்தியாவில் எங்கேயுமே இல்லையா அப்படின்னு காரி தான் துப்புவாங்க. போய் காரி துப்பி ஒன்று மூஞ்சில் காரி எச்சியை வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்தது மற்ற கட்சிக்காரெல்லாம் என்ன பேசுனான்னு தெரியணும்ல. கம்யூனிஸ்ட்காரங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் பரவாயில்ல மற்றவங்களோட, மற்ற முட்டாளங்களை விட கம்யூனிஸ்ட் எதிர்காலத்தில் ஆபத்து வரப்போகிறது, அதை தடுப்போம். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து அதை எச்சரிக்கை செய்வதற்கும் அந்த ஆபத்திலிருந்து தடுப்பதற்கும்
தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிற இந்த மகத்தான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டான். இந்த 30 கோடி 25-30 கோடி வாங்குகிற கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டான். இப்போ இல்லை, எதிர்காலத்தில் வரப்போகிறது தடுப்போம்.